அவரிடமிருந்து சமூக கடமை என்ற அருமையான எண்ணத்தை பூரணமாக கற்றுக்கொண்டார். தனது நண்பர்கள் வட்டமும் அவருக்கு உறுதுணையாக இருந்தது. குறிப்பாக எஸ். ராம்டூர், ஆர். கிருஷ்ணகுமார், சிறிவாத்சா போன்றவர்கள் முக்கிய ஆலோசகர்களாக இருந்தனர். கடினமான காலங்களில் தோல்வியை தாங்கிக் கொண்டு மீண்டும் எழ வேண்டும் என்ற நம்பிக்கையை இவர்களிடமும் பெற்றார். ரத்தன் டாடா தன்னுடைய தலைமையின் போது டாடா குழுமத்தை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு முன்னேற்றினார். ஜாகுவார் மற்றும் லேண்ட் ரோவர் வாங்கியதும் டாடா மோட்டார்ஸை உலக அரங்கில் அறிமுகப்படுத்தியது. டாடா இண்டிகா, நானோ போன்ற திட்டங்கள் இந்திய வரலாற்றில் முக்கிய அத்தியாயங்கள். உலகின் மிக குறைந்த விலை கார் என்ற கனவுதான் நானோ. இதுவே அவரின் சாதனையை பல மடங்கு உயர்த்தியது. அவருடைய சொத்து மதிப்பு தனிப்பட்ட முறையில் அதிகம் இல்லை என்றும், டாடா சன்ஸ் மூலமாக ஆயிரக்கணக்கான கோடிகள் மதிப்பில் பங்குகள் இருக்கும். ஊடக அறிக்கைகளின்படி அவரது சொத்து மதிப்பு சுமார் 3500 கோடி ரூபாய் என்றாலும், டாடா குழுமத்திலிருந்து அவர் தனக்கான செல்வம் சேர்க்க முயற்சிக்கவில்லை. பெரும்பாலான பங்கு டாடா ட்ரஸ்ட் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அவரின் தனித்துவமான பணிவு, நேர்மை, தொழில்நுட்பம் ஆகியவை வளர்ச்சியின் மூல காரணிகள். ஊழியர்கள் நலத்துக்கு விசேட கவனம், சமூகத்தின் நலனுக்கான தொண்டு பங்களிப்பு, தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் மீது உறுதி ஆகியவை அவரை இந்தியாவின் அதிமதிப்பு மிக்க தொழிலதிபர் என உயர்த்தின. தற்போது அவர் இல்லை என்றாலும் அவரது வாழ்க்கை, தொழில்முறை ஆகியவை உலகத்தில் உள்ள உழைப்பாளர்கள் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இதுபோன்ற